வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டி சிலபஸ்ல கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி பார்க்க போறோம். The chemical reaction involve the breaking and making of bonds between atom to produce new substance. ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகி மறுபடியும் மேக் பண்ணி நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்குறது தான் வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அண்ட் கிவ்ஸ் வாட்டர். இது வந்து என்னன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குன்னா வாட்டர் அப்படின்ற கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடா கன்சைஸா சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் வந்து என்னன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்? த கெமிக்கல் ஈக்குவேஷன் கேன் பி மேட் மோர் கன்சைஸ் அப்படின்னா சுருக்கமா அண்ட் யூஸ்ஃபுல் இஃப் வி யூஸ் கெமிக்கல் ஃபார்முலே இன்ஸ்டெட் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது வேர்டுக்கு பதிலாக நீங்க கெமிக்கல் ஃபார்முலே யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன் சார்? ஹைட்ரஜன் react with என்ன சொன்னமா ஆக்சிஜன், it gives water அப்படின்னு சொன்னேன். இதுதான் வந்து என்னன்னா வேர்ட் ஈக்குவேஷன். இப்படி வேர்ட் எழுதினா நமக்கு நேரம் ஆகும். அதனால நமக்கு வந்து நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஃபார்முலா வந்து என்னமா H2 பிளஸ் ஆக்சிஜன் O2. வாட்டர் ஃபார்முலா நம்ம எல்லாம் தெரியாதுமா H2O. இதுதான் வந்து என்னன்னா நான் அந்த கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நமக்கு தெரியும் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்ட் இருக்கும். இன் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னமா தெரியும் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது ப்ராடக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் அந்த பக்கம் இருக்கு, அதாவது ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி நீங்க ஈக்குவல் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் வந்து என்னன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான் எழுதி பழகணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இந்த ஈக்குவேஷன் பண்ணி சார் திருப்பி எழுதுறேன் கவனிமா. H2 reaction with oxygen and gives H2O. இப்போ நான் பேலன்ஸ் பண்ண போறேன். பேலன்ஸ் பண்ற முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே ஒன்று சொல்றேன். என்னன்னா இந்த எலமெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. ரைட், இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது ரியாக்டன்ட் சைடுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ப்ராடக்ட் சைடு எத்தனை இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. பிரச்சனை கிடையாது, முடிஞ்சு. இப்போ ஆக்சிஜன் சைடு வாங்க. ஆக்சிஜன்ல எனக்கு எத்தனை இருக்கு? ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு ரியாக்டன்ட் சைடுல, ப்ராடக்ட் சைடுல ஒன்று தான் இருக்கு. இந்த பாக்ஸ் ஏன் போட சொன்னேன் அப்படின்னா இப்போ இங்க ரெண்டு வாரம்னா என்ன பண்ணணும், நீங்க இங்க ரெண்டு ஆட் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். பாக்ஸ்க்குள்ள எந்த ஒரு நம்பரும் நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஸோ பாக்ஸ்க்குள்ள ரெண்டு போட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஆக்சிஜன் ரெண்டு ஆயிடுச்சு, அது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க 2 இதுக்கும் என்ன ஹைட்ரஜன் ஒட்டு மொத்த H2O காமன் தான் அந்த 2. அப்போ என்ன ஆயிருது, ஹைட்ரஜன் இங்க 4 ஆயிருது, இங்க 2 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 போடணும். அப்ப இங்க பாருங்க பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க 4 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்சிஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்சிஜன் வந்துருச்சு. இதுதான் வந்து என்னன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன். சார் ஈக்குவேஷன் இது மட்டும் தான் சொல்லுமா, வேற எதையும் சொல்லாதான் அப்படின்னா நமக்கு இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டையும் நமக்கு மென்ஷன் பண்ணும். சிம்பிளால பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணும். இங்க சார் மென்ஷன் பண்ண போறீங்க. ஹைட்ரஜன் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு, ஆக்சிஜனும் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு லிக்விட் ஸ்டேட்டான வாட்டரை கொடுக்குது. அப்ப நீங்க ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணி பிராக்கெட்ல போட்டீங்க அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட், எல்னு போட்டா லிக்விட் ஸ்டேட். சாலிடுக்கு வந்து என்னன்னா எஸ் அப்படின்னு போடுவோம். அப்புறம் அக்வஸ் அப்படின்னு இருக்கு, AQ அப்படின்னு போடுவாங்க. AQ அப்படின்னு போட்டா அக்வஸ், அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர்ல இருக்கு அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா NaOH அக்வஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வாட்டர்ல என்ன இருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இன்னொரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா பிராக்டிஸ் ஆகும். ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படி என்ன பண்ணுவாங்க, நமக்கு புக்லையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட் ஈக்குவேஷனை கொடுத்து அதுக்கு ஸ்கெலட்டன் எழுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துட்டேன் அப்படின்னா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் வந்துட்டேன். இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் பண்ண சார் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த எலமெண்ட்டை சுற்றி ஒரு பாக்ஸை முதல் போடுங்க. இது வந்து ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான். ஏன்னா எல்லாவற்றும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த பாக்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இங்கே பாருங்க ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடு ரெண்டு இருக்கு, ப்ராடக்ட் சைடு ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அங்கே ரெண்டு வர வைக்கணும். அப்போ சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 2 போடுறேன். பாக்ஸுக்குள்ள எந்த விதத்தில் நம்பர் ஆட் பண்ண கூடாது. சரி, அப்புறம் ரியாக்டன்ட் சைடு பார்க்குறேன். குளோரின் 2 இருக்கு,
அங்க பாக்குறேன் குளோரின் இங்கே எனக்கு ப்ராடக்ட் சைடுல இந்த 2 வந்து 2க்கு காமன்னால இங்கே குளோரின் என்ன ஆயிடுச்சுமா 2 தான் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் ஒரே ஸ்டெப்ல நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். இன்னும் சில ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 or 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். Fe reaction with water and gives Fe3O4 plus H2 அப்படின்றத கொடுக்குது. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இது ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன். அதாவது இது என்னன்னா அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லணும், ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ ரிலேட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்ன பண்ணும் போது நம்ம பாக்ஸ் போட்டுக்கோம். வாங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு காம்பவுண்ட் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ரைட், போட்டாச்சு. இப்போ வாங்க, நீங்க என் கூட சேர்ந்து பேலன்ஸ் பண்ண போறீங்க. ரைட். இங்க அயன் எத்தனை இருக்கு? Fe எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இது ரியாக்டன்ட் சைடு, அது ப்ராடக்ட் சைடு. சரியா? ரைட். அயன் எத்தனை இருக்கு? இங்க ரியாக்டன்ட் சைடுல 1 தான் இருக்கு. அப்ப ப்ராடக்ட் சைடு பார்க்கணும். இங்க 3 அயன்ஸ் இருக்கு. 3 அயன் இருக்கு. இங்க ஒன்லி 1 அயன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 3 வரைக்கும்னா முன்ன என்ன பண்ணலாம்? 3 போட்டா ஆட்டோமேட்டிக்கா 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிஜன் சைடு போறேன். இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. இங்க 3 போட்ட அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இங்க 3 அயன் வந்துருச்சு. நம்ம உனக்கு எழுதி காமிச்சிட்டே வரேன் சார். சரி, இப்போ என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அந்த பக்கம் 4 ஆக்சிஜன் இருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? 4 வரணும்னா சார் இங்க முன்னாடி 4 போட்டுறேன். 4 போட்ட என்ன ஆயிடுச்சு? 4 ஆக்சிஜன் வந்துருச்சு. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பக்கம் பாருங்க, ஹைட்ரஜன் இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, 4 முன்னாடி போட்டனால 4 × 2 8. அப்ப 8 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ எனக்கு 8 ஹைட்ரஜன் வரணும். என்ன பண்ணணும்? இதை முன்னாடி நான் என்ன பண்ணணும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன வருமா? எனக்கு 8 ஹைட்ரஜன் வரும். இப்போ பாருங்க, இங்கேயும் 3 அயன், இங்கேயும் 3 அயன், இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 8 ஹைட்ரஜன், இங்கே 8 ஹைட்ரஜன். பேலன்ஸ் ஆயிடுச்சா? சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார், கவனிங்கம்மா. நைட்ரஜன் எழுதிக்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் கிவ்ஸ் அமோனியா NH3. ஒரு 2 செகண்ட் தரேன், பேலன்ஸ் பண்ணி பாருங்க, பண்ண முடியாதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ணி விட ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரியாக்டன்ட் சைடில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நைட்ரஜன் எடுக்கணும். நைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கு. நான் இங்கே பாக்ஸ் போட போறது இல்லை. அப்போ சார் என்ன பண்ண முடியும்? முன்னாடி 2 போட்டுறேன். 2 போட்டால் என்ன? எனக்கு நைட்ரஜன் 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு வரேன். ஹைட்ரஜன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க எனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க பாருங்க, இந்த 3 இந்த 2 இதுக்கும் பொருந்தும். அப்ப 2 × 3 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க 6 ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்? நான் 3 போடணும். பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரைட். இந்த ஆரோ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நோக்கி தான் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆரோ எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடியதா ஆரோ. ஆரோ வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கண்டிஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. above or below the arrowல வந்து கண்டிஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் கிவ்ஸ் மெத்தனால் CH3OH அப்படின்றத கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. ரைட். இப்போ இதில் கவனித்தாங்களா? இதுவும் கேசியஸ் ஸ்டேட், இது என்னதுமா? லிக்விட் ஸ்டேட். இது சாதாரண நடக்காது, 340 அட்மாஸ்பியர்ல நடக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண கண்டிஷனை. ஸோ அதை என்ன பண்ணும்? கண்டிஷன் எங்க மென்ஷன் பண்ணோம்னா ஆரோக்கு மேலேயோ கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து டவுன்வர்ட்ஸ் ஆரோ யூஸ் பண்ணணும். இல்ல கேஸ் லிபரேட் ஆகும். அப்படின்னா கேஸ் லிபரேட் ஆகுது, அப்ப அப்வர்ட்ஸ் ஆரோ போட்டா கேஸ் லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரு ரியாக்டன்ட், யாரு ப்ராடக்ட், அப்புறம் அது ஒவ்வொருடைய ஸ்டேட் வந்து என்ன, அப்புறம் என்ன கண்டிஷன், இது எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா சொல்லக்கூடியதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஸ்டேட் சார் கேட்கலாம், சார் இங்க நீங்க ஸ்டேட் எழுதாம இருக்கீங்க, இங்க ஸ்டேட் எழுதிருக்கீங்க, இங்கே நம்ம எழுதலாம் ஸ்டேட் எழுதலாம். அதாவது ஒரு சில ஸ்பெசிபிக் ரியாக்ஷன்ல மட்டும் தான் ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. அதனால அது நாட் நெசசரிமா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல காம்பினேஷன் ரியாக்ஷனும் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ரெண்டையும் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். காம்பினேஷன் ரியாக்ஷன் நமக்கு அதில் இருக்கு. காம்பினேஷன் அப்படின்னா நமக்கு ஏதோ 2 பேரில் 2க்கு மேற்பட்ட 2 or more substance combine to form, இதான் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட். 2 அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டோ கம்பைன் ஆகி நமக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொடுத்தாதான் அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டெஃபினிஷன் இது போனது when 2 or more substance combine to form a single product. அதனால வச்சுக்கோங்க சார் ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருக்க பாருங்க. A plus B இந்த 2 கம்பைன் ஆகி C அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தருது. this is a single product. அப்ப இது வந்து ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனுடைய ஜெனரல் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் இந்த கம்பைன் ஆகி நமக்கு வாட்டர் அப்படின்ற ப்ராடக்ட் கொடுக்குது, சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குது. அதனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்னிங் ஆஃப் கோல் எரிக்கிறாங்க. எரிக்கும் என்ன ஆகும்? கார்பன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லிபரேட் என்னதுமா? ஹீட் எனர்ஜி. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு ஹீட் லிபரேட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது ஹீட் அப்சர்வ் பண்ணுச்சு, எனர்ஜியை சரௌண்டிங்ல இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது என்னதுன்னா எண்டோதெர்மிக் சொல்லுவோம். ஸோ இது வந்து சரௌண்டிங்க்கு வந்து எனர்ஜியை கொடுத்துச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். அப்போ ஆல் பர்னிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். ஓகேவாமா? ஸோ கார்பன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, சிங்கிள் ப்ராடக்ட் தான், இது ஹீட் எனர்ஜியா லிபரேட் ஆகுது. ஸோ இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான் வருது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லைன் கால்சியம் ஆக்சைடு ரியாக்ஷன் வித் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் ஹைட்ரோக்சைடு. நமக்கு தெரியும் இந்த ரியாக்ஷனும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஏன் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை லிபரேட் பண்ணுது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்ன மாதிரி 2 or more substance combine to form a single product. சரிங்களா? ரைட். கீழே நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு. The reaction in which heat is released along with the formation of product. So product ஃபார்ம் ஆகும்போது அது ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு. பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ஆல்சோ என்ன மாதிரி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர்ஸ் இன்டு கம்போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பட் தீஸ் ஆர் நாட் என்னதுமா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏன் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு மோர் தென் ஒன் ப்ராடக்ட் கொடுத்துச்சு. கார்பன் டை ஆக்சைடு வருது, வாட்டர்னு வருது. நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ரியாக்ஷன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் வந்தாதான் அது காம்பினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? நம்ம இங்க எக்ஸோதெர்மிக் கொடுத்தனால அவங்க சேர்த்து அதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க புக்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப எல்லா எக்ஸோதெர்மிக்கும் காம்பினேஷன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் சாரி கொடுத்துருக்கேன். பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ்ன்றது மீத்தேன். மீத்தேன் பர்ன் ஆகும்போது ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருச்சு. அதோட சேர்த்து லிபரேட் பண்ணுது ஹீட். ஸோ ஹீட்டை லிபரேட் பண்றதுனால இது வந்து என்னது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அனதர் ரியாக்ஷன் பாருங்க ரெஸ்பிரேஷன் சொன்னேன். நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்லாம் என்ன ஆகும்னா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி பர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா மாறி ஹீட் எனர்ஜியை லிபரேட் பண்ணும். ஸோ ரெஸ்பிரேஷன் ஆல்சோ என்னதுமா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். புரிஞ்சா? ஸோ இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா a single reactant breaks down to give simplest product. தெரிஞ்சுக்கங்க, இது அப்படியே காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் தான். அப்படிதான் இங்க ஜெனரல் ஃபார்ம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். the single reactant A என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகி நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை கொடுக்குது, B plus C அப்படின்றத கொடுக்குது. காம்பினேஷன் என்ன பார்த்தோம்? A plus B ரெண்டும் கம்பைன் ஆகி C கொடுத்துச்சு. இங்க என்ன ஆகுது? அப்படியே ரிவர்ஸ் பாருங்களேன். ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் பிரேக் ஆகி நமக்கு ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு தெரியக்கூடிய டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அந்த லைம்ஸ்டோனை ஹீட் பண்றது தான். இந்த லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது குயிக் லைமாவும் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுது. கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. ஸோ இந்த சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் பிரேக் ஆகி நமக்கு 2 or more substance கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபெரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு பாத்தீங்களா மோர் தென் 2 ப்ராடக்ட் கொடுக்குதா? அப்ப இதுவும் வந்து என்னன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். அப்புறம் லெட் நைட்ரேட், லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்ணோம்னா நமக்கு லெட் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் கிடைக்கும். லெட் நைட்ரேட் நம்ம ஹீட் பண்ணோம் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ அந்த ப்ரௌன் கேஸ் லிபரேட் ஆக காரணம் வந்து என்ன? நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் காரணம். அது லிபரேட் ஆகும்போது நமக்கு ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்வர் குளோரைடை சன்லைட் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு சில்வராகவும் குளோரினாவும் பிரிஞ்சிடும். நீங்க மேல இருந்து கீழே எல்லா ஈக்குவேஷன்லையும் பாருங்களேன், ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இது டீகம்போஸ் ஆகிறதுக்கு, ரியாக்டன் டீகம்போஸ் ஆகிறதுக்கு நமக்கு எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் இது டீகம்போஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாம் அந்த 3 ரியாக்ஷன்ல பாருங்க நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாருங்க சன்லைட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கேன் சில்வராவும் குளோரினாவும் பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் பண்றதுல கரண்ட்டை யூஸ் பண்ணா வாட்டர் எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஹீட்டாவோ லைட் ஃபார்மேட்லயோ இல்ல கரண்டா பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ரியாக்டன்ட் பிரேக் டவுன் ஆகி நமக்கு ப்ராடக்ட்டை கொடுக்குது, டீகம்போஸ் ஆகுது. அப்ப கவனிங்க, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ரெக்வயர்ஸ் எனர்ஜி either in the form of heat,
light electricity for breaking down the reactant. நல்லா தெரிஞ்சுக்கங்க, for breaking down the reactant. reactant break பண்றதுக்கு நீங்க வந்து லைட், ஹீட் இல்ல எலக்ட்ரிசிட்டி ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அப்ப இது எந்த கேட்டகரி கீழ வருது அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கேட்டகரியில வருது. பாருங்க, ரியாக்ஷன் in which energy is observed are known as எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம அங்க பார்த்தோம் காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல எண்டோதெர்மிக் பார்க்கிறோம். டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் அப்படினா என்ன சார் அப்படினா when an element displays another element from its compound. ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணும் அப்படினா அந்த ரியாக்டன்ட் தன்னோட இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை என்ன பண்ணும் அப்படினா டிஸ்பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அயன் ரியாக்ஷன் வித் காப்பர் சல்ஃபேட். இது ஒரு காம்பவுண்டா இருக்கு. இது ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த காப்பரை அது டிஸ்பிளேஸ் பண்ணி அனுப்பிட்டு வெளியே அனுப்பிட்டு இந்த Fe உள்ள வந்துருச்சு. இப்போ பாருங்க, இங்க வெறும் Fe இருந்தது FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டா மாறி இருக்கு. காப்பரை அதோட இந்த காம்பவுண்ட்ல இருந்து பிரிச்சு எடுத்துருச்சு. அதான் டிஸ்பிளேஸ் அப்படின்றாங்க. அவங்க இடத்துல இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணா அவர் வெளியேற்றிட்டு உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி பாருங்க, ஜிங்க் ரியாக்ஷன் வித் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா அது காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜிங்க் சல்ஃபேட்டா மாத்திருச்சு. லெட் ரியாக்ஷன் வித் காப்பர் குளோரைடு, இதுவும் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணது அப்படின்னா லெட் குளோரைடா மாத்திரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, lead displace the copper from copper chloride, but copper does not displace the lead from the lead chloride. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏன் அப்படின்னா இந்த அயன், ஜிங்க், லெட் இந்த மூணு பேரும் காப்பரை விட மோர் ரியாக்டிவா ஸ்ட்ரென்த்தனா இருக்கனால தான் இப்ப தம்பி நாங்க போ அப்படின்னு சொல்லி அவங்க காம்பவுண்ட் வந்து வெளியேற்ற முடியுது. ஆனா ஒரு நாளும் இந்த காப்பர் அயனையோ ஜிங்கையோ லெட்டையோ ரீப்ளேஸ் பண்ணாது, வாய்ப்பே இல்லை அதுக்கு. அதான் சார் சொல்லிக்க பாருங்க, அயன், ஜிங்க் அண்ட் லெட் ஆர் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அவங்களோட அதிக ரியாக்டிவா இருக்கனால தான் அவர் இடத்துல இருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து உட்கார்றாங்க. ஒருபோதும் இந்த ரிவர்ஸ் நடக்காது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணோம், ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்றோம். அது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம், இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் காமனா சொல்லிக்கலாம். இப்ப டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதுல இருக்கு ரெண்டு பேர் என்ன பண்ண போறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போறாங்க. பாருங்க, டூ டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. பாருங்க, சோடியம் சல்ஃபேட் ரியாக்ஷன் வித் பேரியம் குளோரைடு, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. இது ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குது பாருங்க, பேரியம் சல்ஃபேட்டையும் சோடியம் குளோரைடையும் கொடுக்குது. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பேரியம் சல்ஃபேட்டாவும் சோடியம் குளோரைடாவும் மாறுது. அதான் சொன்னேன், டூ டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் என்னதுமா எக்ஸ்சேஞ்ச். அதை நீ வச்சுக்க, ஒன்னதான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நமக்கு இங்க பேரியம் சல்ஃபேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்குது. எனி ரியாக்ஷன் தட் ப்ரொடியூஸ் த precipitate can be called precipitation reaction. இந்த ரியாக்ஷன்லயும் ஒரு precipitate ஃபார்ம் ஆகுது. precipitate என்னதுமா, இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ். இது என்னவா இருக்குன்னா சாலிடா இருக்கும். என்ன ஸ்டேட்டா இருக்குது, சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த ஒரு ரியாக்ஷன்லயும் இந்த மாதிரி precipitate ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனை precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், தனியாக நம்ம கேட்கலாம். அடுத்து வந்து பார்க்க போறீங்க என்னன்னா ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன. சோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை வாங்கிக்கிறது, இல்ல லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஒன்னு ஆக்சிஜனை வாங்கணும், இல்ல ஹைட்ரஜனை லாஸ் பண்ணணும். ரிடக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். ரெண்டுல எது நடந்தாலும் அது ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அப்படின்னு. சார் ரெண்டுமே நடக்குது சார் ஒரு ரியாக்ஷன்ல, ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் அப்படி ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப ஷார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன், RED வந்து ரிடக்ஷனையும், OX வந்து ஆக்சிடேஷனையும் மென்ஷன் பண்ணும். சோ அதான் இங்க சார் போட்டிருக்கேன். one reactant get oxidized while the other get reduced during a reaction. That kind of reaction is called redox reaction அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா வெறும் காப்பர் மட்டும் தான் இருக்கு. இது ஆக்சிஜனை கெயின் பண்ணி காப்பர் ஆக்சைடு அப்படின்ற காம்பவுண்டா மாறுது. சோ இது கெயின் ஆஃப் ஆக்சிஜனால this reaction is oxidation. அடுத்து பாருங்க, காப்பர் ஆக்சைடு பிளஸ் ரியாக்ஷன் வித் என்னது நமக்கு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இது காப்பரா மாறுது. அப்ப இதுல இருந்து ரிமூவல் ஆஃப் என்னதுமா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் லாஸ் பண்ணா என்னது, அது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். இந்த ரியாக்ஷன்ல நீங்க ஒரு பார்க்கலாம், என்னன்னு கவனிங்க. காப்பர் ஆக்சைடு காப்பரா மாறி இருக்கு, நல்லா கவனிங்க.
காப்பர் ஆக்சைடு என்னவாயிருக்கு, காப்பரா மாறி இருக்கு. H2 என்னவாயிருக்கு, நமக்கு H2O மாறி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை லாஸ் பண்ணி இது காப்பரா மாறி இருக்கு. அப்ப இது என்னது, ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா. இங்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வாங்கி H2O வாங்கி கெயின் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாமா. சோ ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். பாருங்க, ஜிங்க் ஆக்சைடு ரியாக்ஷன் வித் கார்பன், இட் கிவ்ஸ் ஜிங்க் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இங்க என்ன நடக்குது, இது லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணிருக்கு, என்ன இருக்கு, ரிடக்ஷன் ஆயிருக்கு. இந்த கார்பன் என்ன பண்ணிருக்கு, கெயின் ஆஃப் ஆக்சிஜனை வாங்கி கார்பன் மோனாக்சைடா மாறி இருக்கு. ஸோ சைமல்டேனியஸா ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.